தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனை. இயேசுவை மையப்படுத்தி அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய போதனைகள், அவர் நடப்பித்த அற்புதங்கள், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், அதனால் மனுக்குலத்திற்கு உண்டான மீட்பு, ரட்சிப்பு, இயேசுடைய போதனைகள், அவர் உண்டு பண்ணின மீட்பு, அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், எப்படிப்பட்ட நன்மைகளை உண்டு பண்ணும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும், இயேசுடைய போதனைகள் எப்படி நம்முடைய நித்தியத்தை பாதிக்கின்றது, இதை குறித்த போதனைகள். நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவை, மெய்யான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் பைபிளில் இயேசு எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே விதமாக நான் உங்களுக்கு இயேசு எடுத்து காமிக்க போகிறேன். எதையும் கூட்ட போகிறது கிடையாது, எதையும் குறைக்க போகிறது கிடையாது. இயேசுவை நீங்கள் ஆல்ரெடி அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த விசுவாசத்தில் பலப்படுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் நீங்கள் வளருவீங்க. அது மட்டுமல்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, அறிவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். நாளைக்கு நீங்களே மற்றவங்களை டிசைபிள் பண்ணலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு கேளுங்க. நாம் ஜீவிக்கிற தேவனை குறித்து இங்கே பேசுகிறோம். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கி உங்களை தொட முடியும். அவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும். அதனால் எதிர்பார்ப்போடு, ஒரு விசுவாசத்தோடு கேளுங்க. என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், சர்வ வல்லவர் நீர், உன்னத தேவன் நீர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த மாபெரும் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய வார்த்தைகளை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை, சூழ்நிலைகள், பிரச்சனைகளை அறிவீர். தாப்பனே, அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி வேணுமோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். போன வாரத்திலிருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொன்ன சாட்சி, ஆண்டவராகிய இயேசுடைய முதல் சீஷர்கள் அவங்க எப்படி இயேசுவோடு கூட வந்து சேர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு செய்த முதல் அற்புதத்தை ஓரளவுக்கு தியானித்தோம். முழுசாக நம்ம பார்க்கல, ஒரு கொஞ்சம் பாதி காரியங்களை பார்த்தோம். ரைட். ஆண்டவராகிய இயேசு செய்த முதல் அற்புதம் பார்த்திங்கன்னா, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். கானா ஒரு கல்யாணத்தில் இந்த அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு செய்தார். அதை குறித்த ஒரு சில காரியங்களை நம்ம போன வாரம் தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்னும் நல்லா கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். அதிலிருந்து நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அந்த அற்புதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியம் என்ன, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி நன்மைகளை செய்வார் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், தியரி மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, அப்ளிகேஷன் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய கிறிஸ்துவ விசுவாசம் ஒரு ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்கும். சில சமயம் நம்ம பைபிளை ஏதோ ஒரு அகாடமிக் புக் படிக்கிற மாதிரி படிச்சிடும். ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரியோ, இல்லை சயின்ஸ் மாதிரியோ, இல்லை சரித்திரம் மாதிரியோ, ஹிஸ்ட்ரி மாதிரியோ போய் படிச்சிடுறோம். படிச்சுட்டு ஏதோ நமக்கு அந்த காரியங்களை குறித்து தெரியும். அதான் இது இப்போ நடந்துச்சு, அது அப்போ நடந்துச்சு, இது இப்படி செஞ்சாங்க, அது அப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு அறிவு இருக்குது. ரைட்.
ஆனால் இயேசுடைய போதனைகள், அதை குறித்த வெளிச்சம், அதை நான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது, இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன நன்மைகளை இன்றைக்கி செய்வார், அந்த அப்ளிகேஷனும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசமாக, உயிருள்ள விசுவாசமாக, ரைட், ஒரு வாழ்க்கையில் நன்மைகளை உண்டு பண்ணுகிற விசுவாசமாக, வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு அகாடமிக் நாலேஜ் இருக்குமே தவிர, இயேசுவை குறித்த ஒரு மேலோட்டமான அறிவு இருக்குமே தவிர, ரைட், அந்த விசுவாச வாழ்க்கையில் பலம் இருக்காது. ஆளலுய டு ஜீசஸ். அதனால தான் இயேசுவை குறித்து நம்ம போதிக்கிறப்ப அவருடைய போதனைகள் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லாமல், அதை நம்ம இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணுறது லைஃப்பில், அந்த அப்ளிகேஷன் எப்படி கொண்டு வர்றது, அதையும் சேர்த்து பார்க்குறோம். ஆளலுய டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். நம்ம சுவிசேஷத்தை வந்து இந்த ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டரில் பார்க்குறோம். பாருங்கள், நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இவங்க எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அவங்க சொன்ன காரியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரைட், ஒவ்வொருத்தரும் ஒரு பர்டிகுலர் காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி அந்த கான்டெக்ஸ்டில் அவங்க சுவிசேஷத்தை நமக்கு சொன்னதுனால, ஒவ்வொருத்தரும் அவங்க அந்த காரியங்களை சொன்ன ஆர்டர், ரைட், அந்த ஒழுங்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரு சில பேர் வந்து குறிப்பாக மத்தேயுலாம் பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்த கிரானலாஜிக்கல் ஆர்டருக்கெலாம் அவ்வளோவா பெருசாக இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கல. முன்னாடி வரதை பின்னாடி போட்டிருப்பார், பின்னாடி வரதை முன்னாடி போட்டிருப்பார், அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பார். ரைட், யோவான் பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் சொன்ன, அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா சொன்ன அந்த காரியங்கள்லாம் அவர் அதிகமாக சொல்லவே இல்லை. அவர் ஒரு குறிப்பான காரியங்களை மட்டும் சொல்லி சுவிசேஷத்தை எழுதியிருப்பார் இல்லையா? அப்போ நம்ம வந்து இயேசுடைய வாழ்க்கையை தியானிக்கும்போது இது நாளையும் சேர்த்து அதை ஒரு ஒழுங்கான முறையில் ஒரு ஆர்டர்லி ஃபேஷனில், ரைட், அந்த கிரானலாஜிக்கல் ஆர்டரில் பார்த்தோம்னா, கிரானலாஜிக்கல் ஆர்டர்னால் காலத்தின் அட்டவணை மாதிரி, ரைட், அதாவது எது முதல்ல நடந்துச்சு, ரைட், அந்த மாதிரி ஒரு வரிசைப்படுத்தி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட், அந்த விதமாக படிக்க போகிறோம். இது நம்மளுக்கு உதவி செய்யும். பைபிளை நீங்கள் இயேசுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப உதவி செய்யும். அது இன்னும் கொஞ்சம் ஆழமான விதத்தில் நீங்கள் அதை புரிந்து கொள்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆனாலும் சரி, மறுபடியும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்தே வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அல்லேலூயா. அதற்கு இயேசு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நம்ம போன வாரம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இயேசு ஏதோ ஒரு தாய்க்கும் அவருக்கும் என்னமோ உறவு இல்லை அப்படி பேசலை, இல்லை ஒரு மரியாதை இல்லாமல் பேசலை. அல்லேலூயா. இயேசுவுடைய ஊழியம் வந்து பார்த்திங்கன்னா பரலோக பிதாவுடைய தலைமைத்துவத்துக்கு அடியில் நடக்குது. ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நடக்குது. பிதா எப்போ எதை செய்யணும்னு சொல்கிறாரோ இயேசு அதை அப்போ தான் செய்வார். பிதா என்ன பேச சொல்கிறாரோ அதைத்தான் பேசுவார். பிதா எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் போவார். அதனால தான் பாருங்கள், பிதாட்ட இருந்து ஏசப்பாவுக்கு இன்னும் எதுவும் டைரக்ஷன்லாம் வரலை. நம்ம மரியாள் வந்து கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்த மாதிரி இது இயேசுடைய ஊழியத்தில் நடந்த முதல் அற்புதமே தவிர இயேசுடைய வாழ்க்கையில் முதல்ல நடந்த அற்புதம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இயேசுடைய பிறப்பை பாருங்கள். இயேசுடைய பிறப்பு, இயேசு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்கள் இதெல்லாம் நம்ம பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்கள், இயேசு வந்து பழைய ஏற்பாட்டை பூரணமாக கடைப்பிடிச்சார். இயேசுடைய விசுவாசம் வந்து பெர்ஃபெக்டான விசுவாசம். அப்படி இருக்கும்போது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை பெற்றிருப்பார் நிச்சயமாக. ரெண்டாவது, இங்கே நீங்கள் அந்த படிக்கிற விதத்தையுமே பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதப்பட்ட விதத்தையுமே பார்த்தீங்கன்னா, மரியாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றாங்க. அங்கே குறைவு உண்டாச்சு, உடனே கிளம்பி ஏசப்பாட்ட வந்து இந்த மாதிரி குறை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சும்மாலாம் வராது. ஏற்கனவே இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கணும். அப்போ தான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தோணும். ரைட்? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்கள் தம்பி இல்லை உங்கள் நண்பன் எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்டேன், நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுவீங்க மோஸ்ட்லி. ஏன்னா உங்களுக்கு அவங்க எங்கே போவாங்க, எங்கே வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆல்ரெடி இல்லையா. சில சமயம் நீங்கள் கரெக்டாக யூகிச்சிருவீங்க. இந்த சிச்சுவேஷனில் உங்களோட நண்பரோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடுவீங்க இல்லையா. அதனால என் பழக்கம் இருக்குது, இந்த நேரத்தில் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் பாருங்கள், இயேசு வந்து சரித்திரத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா, யோசேப்பு வந்து ஒரு 17 வயசு இருக்கும்போதே இறந்துருக்கிறாருன்னு தான் சரித்திரம் போதிக்குது. நம்ம சுவிசேஷத்தை பார்க்கும்போதே யோசேப்பு இயேசு சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவரை குறித்த போதனைகள்லாம் இருக்குது. ஆனால் இயேசு வளர்ந்ததுக்கப்புறம் யோசேப்பை குறித்து எந்த ஒரு மென்ஷன் ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணல. அப்போது அதில் நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அப்போ இயேசு வளர்ந்த அந்த காலங்களில் வந்து யோசேப்பு உயிரோடு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ சரித்திரத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஒரு 17 வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏசப்பா தான் ஏற்றுக்கொண்டு அவர் தான் நடத்தியிருக்கிறார். ரைட்? இயேசு வந்து ஒரு தச்சனாக கார்பெண்டராக அங்கே வேலை பார்த்தார் அப்படின்றதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த குடும்ப தேவைகள், குடும்பத்தை வழி நடத்தும் போது கர்த்தர் வந்து அந்த விதத்தில் அவருக்கு அற்புதம் நிச்சயம் செஞ்சுருப்பார். ரைட்? அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அங்கே கல்யாணத்தில் ஒரு குறைவு ஏற்பட்ட உடனே மரியாள் வந்து ஏசப்பாட்ட வராங்க. வந்து குறைஞ்சிருக்குது ஏசப்பா பாருங்கள், அம்மா வந்து குறைஞ்ச திராட்சரசம் காலி ஆயிடுச்சுப்பா, குறைவு பெற்றுச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பாவுக்கு உடனே புரியுது அம்மா என்ன சொல்கிறாங்க. ஜெபி என்ன அற்புதம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்றது அவருக்கு உடனே புரிஞ்சிருது. அதனால தான் இப்படி பதில் சொல்கிறாரு. வீட்டில் இருக்கும்போது ஒரு மகனாக அம்மாவுடைய சொல்ல கேட்குறது வேறு. ஆனால் இப்போ இயேசு ஒரு ஊழியக்காரனாக பிதாவுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறார். இப்போ பிதா சொல்லாமல் அவர் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் என்ன. ஏன்னா இப்போ நான் ஊழியக்காரன். ரைட்? இந்த ஊழியம் வந்து அம்மாவுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே கிடையாது, பரலோக தேவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்குது. அதனால தான் அவர் கேட்குறாரு உனக்கும் எனக்கும் என்ன. பிதா என்ற சொல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது, அதனால தான் காலம் இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி போன வாரம் பார்த்தோம், மரியாள் வந்து விசுவாசத்தினால, அவங்க அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து உறுதியாக நின்னதுனால காலங்களை தாண்டி கர்த்தர் அற்புதம் செய்கிறாருன்றதை பார்த்தோம். இதே மாதிரி இயேசு மற்ற இடங்களையும் செஞ்சுருக்கிறார். அந்த கிரேக்க பெண்மணி வராங்க, அவங்க வந்து புறவினத்தால், யூத பெண்மணி கிடையாது, உடன்படிக்கை மகள் கிடையாது, உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற ஒரு பெண்மணி. பாருங்கள், இயேசுடைய ஊழியம் அவர் முதல் வருகையில் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் ஊழியம் பார்க்கும்படி அனுப்பப்பட்டார். அதனால் இந்த அம்மா அந்த உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்ததுனால ஆரம்பத்தில் ஏசப்பா முடியாதுன்றார், பிள்ளைய சாப்பிடட்டுன்றார். ஏன்னா இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம்தான் புறவினத்தார் சந்திக்கப்படுவார்கள். அதான் அந்த ஆர்டர், கர்த்தர் ஏற்படுத்தியிருந்த ஒரு நியமனம். ஆனால் அந்த அம்மா வந்துருக்குது, வைராக்கியமாக நிற்கிது. ரைட்? தன்னை தாழ்த்திக்கிறாங்க கர்த்தர் முன்பா. ரைட்? தன்னை தாழ்த்தி கொண்டு தொடர்ந்து வைராக்கியமாக விசுவாசித்ததுனால கர்த்தர் காலத்திற்கு முன்பாகவே அந்த அம்மாவுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி அவனும் புறவினத்தான் தான். ஆனால் அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான், கர்த்தரை வைராக்கியமாக விசுவாசிக்கிறான், அவனுக்கும் அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கணும். காலத்திற்கு முன்பாக அற்புதங்களை அவங்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ மரியாளுடைய அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் தொடர்ச்சியாக அவங்க விசுவாசித்தது காரணத்தினால கர்த்தர் இங்கே காலத்துக்கு முன்பாகவே அற்புதத்தை இங்கே செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த பாயிண்ட்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இதை தொடர்ந்து தியானிப்போம். பாருங்கள், அவங்க தாய் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அவங்கள அந்த ஆட்களை நோக்கி, உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் திறவுகோல்.
ஹல்லேலூயா. நான் போன வாரமே சொன்னேன், என்னுடைய மனைவி இதை குறித்து ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு சீரீஸே டீச் பண்ணுறாங்க. நல்லா கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு திஸ் இஸ் த கீ. நீங்கள் பழைய ஏற்பாடு முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னார், மோசே அதன்படி செய்தார், கர்த்தர் பெரிய அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். திரும்ப நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போய் படித்து பாருங்கள். யாத்ராகமம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லப்படுது, கர்த்தர் மோசேட்ட இப்படி சொன்னார், மோசே கர்த்தர் சொன்னபடி செய்தார், கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்க்கலாம். எலியாவுடைய காலத்தில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் சொல்வார், ரைட், அந்த ஓட பக்கத்தில் போய் இரு, உனக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லுவார். அவர் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடைக்கிட்ட போய் உட்காந்துருப்பார். காக்கா மூலமாக கர்த்தர் வந்து அவருக்கு மாம்சமும் அப்பமும் காலையிலையும் சாயங்காலமும் டெலிவரி அனுப்புகிறார். ரைட், ஃப்ரீ டெலிவரி. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அந்த ஜாரப்பாத்தில் இருக்க அந்த விதவைக்கிட்ட போ, அங்கே அந்த விதவைக்கு நான் கட்டளை கொடுத்துருக்குறேன், அந்த அம்மா ஒன்று ஆதரிப்பாங்க, ரைட் அப்படின்னு அனுப்புகிறார். எலியா அது கீழ்ப்படுகிறாரு, கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார். இப்படி பைபிள் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த சத்தத்திற்கு மக்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் வந்து அவங்களுக்கு அற்புதம் செய்கிறத நீங்கள் திரும்ப பார்க்கலாம். ஹல்லேலூயா. இட்ஸ் அ பேட்டர்ன் இன் த பைபிள். இது வந்து கர்த்தருடைய வழிமுறை, த வே ஆஃப் காட், ரைட். அப்போ அந்த மரியாள் இதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அவங்க என்ன சொன்னாங்க, வானதூதன் வந்து மரியாளுக்கு தரிசனமானப்போ, அவங்க போய் பார்க்கலாம், லூக்கா முதல் அதிகாரம் 38ஆம் வசனத்தை கவனிங்க. அதற்கு மரியாள், வானதூதன் வந்து மரியாளுக்கு இயேசுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறார், ரைட். அவங்க அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே மரியாள் கடைசியாக சொன்ன காரியம் தான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவுது என்றார். ரைட். கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே எனக்கு நடக்கட்டும்ன்றாங்க. மரியாளுக்கு வந்து இந்த விசுவாசம் வந்து ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்குறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அது அப்படியே நடக்கட்டும், கர்த்தர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், கர்த்தருக்கு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன், கர்த்தருக்கு நான் கர்த்தருடைய அடிமை. அதுதான் அர்த்தம். அடிமைன்னா என்ன, சொல்கிறத செய்கிறவங்க தான் அடிமை. அடிமையோட குணாதிசயமே என்ன, ரைட். எஜமான் சொல்கிறத அப்படியே செய்யணும், அதுதான் அடிமை, ரைட். எதையும் மாற்றக்கூடாது, எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, சொன்னதை செய்யணும், எப்போ சொன்னாலும் செய்யணும், எவ்வளோ நேரம் எந்த நேரத்தில் சொன்னாலும் செய்யணும், அழகையா என்ன சொன்னாலும் செய்யணும், அதுதான் அடிமை, ரைட். அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து மரியாளுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ஆரம்பம் முதலே மரியாள் இந்த விதமாக செயல்படுறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்குவாங்க, விசுவாசிப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். மரியாளை குறித்து எலிசபெத் இப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். அதே லூக்கா முதல் அதிகாரம். அவங்க வந்து எலிசபெத் அம்மாவை பார்க்குறதுக்கு அங்கே யூதா தேசத்துக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அங்கே போனப்போ பாருங்கள், 41ஆம் வசனம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ கவனிங்க, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. கவனிங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை மரியாள் விசுவாசித்தாங்க பாருங்கள். விசுவாசித்ததுனால அவங்களுக்கு ஆசீர்வாதம். அதாவது என்ன ஆசீர்வாதம், இயேசு அவங்களுடைய வயிற்றில் பிள்ளையாக உருவானார், ரைட். ஹல்லேலூயா. கருத்தரித்தார்னு சொல்லலாம், உருவானார்னு சொல்கிறது பிள்ளை கருத்தரித்தார்னு சொல்லலாம், ரைட். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றார். அப்போ மரியாள் வந்து ஆரம்பத்திலேருந்தே விசுவாசத்தில் வாழ்ந்து பழங்கினவங்க. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே எடுத்து அதை அப்ளை பண்ணி விசுவாசித்து அற்புதங்களை பெற்று பழகின ஒரு பெண்மணி. நீங்கள் பின்னாடியும் பார்க்கலாம், ரைட். அவங்க வந்து இப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை, இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார்னா அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. எடுத்து அதை மனசில் அப்படியே பதிய வச்சுக்கிட்டு அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாரு.
ஒரு கர்த்தர் மீது ஒரு பயபக்தியும் ஒரு விசுவாசமும் மரியாளுக்கு அதிகமாக இருந்தது. இதை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதோடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷனை தான் பார்க்குறோம். ரைட். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்க. ஏன் சொல்கிறாங்க? அப்படி செஞ்சால் உனக்கு அற்புதம் நடக்கும், இந்த குறைவு நீங்கும். அதனால தான் சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் குறைவு நீங்க வேண்டும் என்றால் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தாவே நான் என்ன செய்யணும்? கர்த்தாவே நான் என்ன செய்யணும் கேளுங்க கர்த்தர்கிட்ட. கர்த்தர் சொல்லுவார். எப்படிங்க சொல்லுவார்? விசுவாசிங்க. நீங்கள் இதை காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம். ரைட். பிதாவே எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க, எனக்கு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ரைட். புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்கள் இருதயத்தில் அவர் தெரியப்படுத்துவார். இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் அவர் விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்துவார், நம்பினீங்கன்னா அவர் தெரியப்படுத்துவார். புரியக்கூடிய விதத்தில் தெளிவாக தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. புரியுதா? அவர் சொல்கிற காரியத்தை அப்படியே செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும், குறைவு நீங்கும், தேவைகள் சந்திக்கப்படும், பிரச்சனை சால்வ் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் செய்யணும். அவர்கிட்ட போய் கேட்கணும். கர்த்தாவே இது குறித்த ஞானம் என்ன, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறது, இந்த தேவை இருக்குது நான் என்ன பண்ணுறது, இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கணும் என்ன பண்ணுறது. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவார். சொல்கிறத செஞ்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். இதுதான் ஃபார்மேட். கர்த்தர் இடத்துலேருந்து அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் வழிமுறை. புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இங்கே கவனிங்க, இந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த கர்த்தர் பார்த்திங்கன்னா எதையுமே காம்ப்ளிகேட் பண்ண மாட்டார். கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சார்னா அது நமக்கு அதை சிம்பிளாக தான் பண்ணி கொடுப்பார். கடினமான வேலையெல்லாம் அவரே பார்த்துருவார். மோஸ்ட்லி நீங்கள் எங்கேயா பைபிளில் போய் பாருங்கள், கடினமான வேலை எதையுமே அவர் நமக்கு கொடுக்க மாட்டார். அதெல்லாம் அவரே பார்த்துக்குவார். பாருங்கள், இந்த உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாது. அவர் படைத்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும். அந்த வாழ வேண்டிய வேலை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்மளால் பாருங்கள், இந்த பூமியை நம்மளால் விளைவிக்கக்கூடிய ஒரு பூமியை நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் உருவாக்கின அந்த பூமியில் விவசாயம் பண்ண முடியுமா? அது முடியும். பாருங்கள், விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கிறோம். அது கஷ்டம் கிடையாது. விளைவிக்கக்கூடிய ஒரு பூமியை உருவாக்குறது தான் கஷ்டம். ரைட். நம்மளால் ஒரு செடியை உருவாக்கக்கூடிய ஒரு விதையை நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாது இல்லையா? கர்த்தர் உருவாக்குனார். ஒரு செடியை, ஒரு மரத்தை முளைவிக்கக்கூடிய விதையை அவர் உருவாக்குனார். விளையக்கூடிய பூமியை அவர் உருவாக்குனார். விளைச்சலுக்கு உதவியாக இருக்கிற தண்ணீரை அவர் உருவாக்குனார். அந்த மரத்துக்கு வெளிச்சத்தையும், ரைட், அந்த ஆரோக்கியத்தையும், அதுக்கு சாப்பாடு. ஏன்னா அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து தான் மரம் செடி கொடியெலாம் சாப்பாடு தயார் பண்ணுது. ரைட். அதுக்கு செடிக்குரிய சாப்பாடு. ரைட். இதுக்கெல்லாம் என்ன தேவை? சூரிய ஒளி தேவை. அந்த சூரியனை நம்மளால் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ரைட். கர்த்தர் தான் செஞ்சார் அதெல்லாம். அப்போ கஷ்டமான காரியத்தை அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம அவர் உருவாக்கின அந்த காரியங்களை பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். ரைட். அவர் உருவாக்கின விதையை எடுத்து அவர் உருவாக்கின அந்த பூமியில் விதைக்கிறோம். அவர் உருவாக்கின தண்ணீரை பாய்ச்சிரும். அவர் உருவாக்கின சூரிய வெளிச்சம் படுற மாதிரி அந்த மரத்தை வளர்க்குறோம், இல்லை விதைக்கிறோம், அந்த விதையை விதைக்கிறோம். ரைட். அந்த வளர்ச்சியும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அவருடைய ஆசீர்வாதம் தான் அந்த வளர்ச்சியை கொடுக்குது, பெருக்கத்தை கொடுக்குது. எல்லாமே கர்த்தர் இடத்துலேருந்து வருது பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு சில சமயம் ஒரு சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, ஐ எம் எ செல்ஃப் மேடு மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அறிவீனமான ஒரு சொல் அது. நான் செல்ஃப் மேடு. ரைட். எந்த விதத்துலையும் நீங்கள் செல்ஃப் மேடு கிடையாது. ஆக்சுவலாக யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து வந்தது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த மனுஷனுடைய உதவி இல்லாமல் நானே உழைச்சி சம்பாதிச்சேன். அதுவும் கூட உண்மை கிடையாது. மனுஷ உதவி இல்லாமல் இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த மூளை, கர்த்தர் கொடுத்த அந்த சரீரம், கர்த்தர் கொடுத்த அந்த அறிவு, மனது, ஆவி, இதெல்லாம் பயன்படுத்துனீங்க. ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க, அவங்க கண்டுபிடிச்ச காரியங்கள், அவங்க செயல்படுத்தின காரியங்கள், ஏற்படுத்தின காரியங்கள், அதெல்லாம் படித்து தெரிஞ்சு தான் நீங்கள் பாருங்கள் எதையுமே செய்ய முடியுது இல்லையா? ஹல்லேலூயா.
நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேசத்தில் சுதந்திரத்துக்காக நான் அநேகம் பேர் போராடி சுதந்திரத்தை பெற்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதில் ஒரு கான்ஸ்டியூஷனை வச்சு அங்கே ஒரு சட்டத்திட்டத்தை வச்சு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி ரைட் இன்றைக்கி ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த எக்கனாமிக்கு அநேகம் பேர் பாடுபட்டு அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு இப்படி எல்லாம் மற்ற மனுஷங்க பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அவங்களுடைய பங்கும் உங்களுடைய வெற்றியில் இருக்குது. உங்கள் அம்மா அப்பாவுடைய பங்கு இருக்குது, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய பங்கு இருக்குது. ரைட், இங்கிலீஷு தமிழ் இந்த லாங்குவேஜை கண்டுபிடிச்சவங்க அவங்களுடைய பங்கு இருக்குது. நீங்களாக கண்டுபிடிச்சிங்க மொழியை எப்படி கம்யூனிகேட் பண்ணி என்ன பேசணும் எது பண்ணணும் இல்லையா? யாருமே செல்ஃப் மேடு கிடையாது. முதல்ல கர்த்தர், அப்புறம் மற்ற மனுஷங்கள் 2 பேருமே நம்மளுக்கு தேவை. கர்த்தர் அப்படி தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கவனிங்க. யூதர்கள் ஹல்லேலூயா 5ஆம் வசனம் பார்த்துட்டோம் இல்லையா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு குறை உண்டாயிருக்குது. அந்த குறையை தீர்க்கிறதுக்கு கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ரைட், இது அந்த திருமணத்தோட ஆரம்பம்ல அந்த திருமண கொண்டாட்டத்தின் முடிவில் இருக்கிறாங்க. ரைட், அங்கே குறை உண்டாயிருக்குது. அந்த குறையை தீர்க்கிறதுக்கு கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். ரைட், ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்கிறார். இங்கே யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. பாருங்கள், இந்த கற்சாடிகள் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பாக ஒரு 27 கேலன், 27 ஒரு 27 கேலன் அப்ராக்சிமேட்டாக. அப்போ 6 கற்சாடிகள் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய 600 லிட்டர் பிடிக்கும். ரைட், இந்த 6 கற்சாடிகளும் சேர்த்து. கர்த்தர் எவ்வளவு குறைவுபடுது அப்படின்னு கேட்டு அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. அதை கொஞ்சம் கவனிங்க. பொதுவாக திராட்சை ரசம் யாரும் கற்சாடியில் இவ்வளோ பெரிய கற்சாடிலாம் வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சின்ன சைஸில் ஜக் இருக்கும். ரைட், இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு வெசல் வச்சுருப்பாங்க. அதில் தான் அவங்க திராட்சை ரசத்தை சேமித்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து தான் கொடுப்பாங்க. ரைட், திராட்சை ரசத்தை தண்ணி இருக்கிற குடம் மாதிரி அவ்வளோ பெருசாலாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த சின்ன ஜாடிகளை அந்த திராட்சை ரசத்தை வைக்கிற ஜாடிகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கப்பா, எடுத்துகிட்டு வரிசையை அடுக்கி வைங்க, அது நான் உங்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. பாருங்கள், அவர் சுற்றி பார்க்குறாரு, பெரிய ஜாடிகள் இதெல்லாம், இந்த கற்சாடிகள் பெருசாக இருக்கும். ரைட், அப்ராக்சிமேட்டாக 100 லிட்ரு ஒவ்வொரு ஜாடியும். மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 600 லிட்ரு. ரைட், கொஞ்சம் 600க்கும் கொஞ்சம் கூட வரும். 600 லிட்ரு, அப்ராக்சிமேட் 600ன்னு வச்சுக்குவோம். ரைட், ஆனால் அவ்வளோ திராட்சை ரசம் அவங்களுக்கு தேவையா? கல்யாணத்தோட முடிவில் இருக்கிறாங்க, கல்யாணத்தோட ஆரம்பத்தில் இல்லை. ரைட், கரெக்டாக எவ்வளவு தேவைன்னு பார்த்தா அவ்வளோ மட்டும் கொடுத்தாரா கர்த்தர்? கொடுக்கல. பாருங்க, கல்யாணத்தோட முடிவில் இருக்கிறோம் அப்படின்னு அந்த கொண்டாட்டத்தின் முடிவில் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். ரைட், தெரிஞ்சுமே தேவைக்கு ரொம்ப அதிகமாக தான் கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய சுபாவம். இதை நீங்கள் பைபிள் ஆரம்பத்துலேருந்தே பார்க்கலாம். கர்த்தர் பாருங்கள், இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு 10 நட்சத்திரத்தை படைச்சிருக்கலாம், இல்லை 100 படைச்சிருக்கலாம். ரைட், அதுவே ஜாஸ்தி தான் இல்லையா? ஆனால் அப்படி செய்யலை. பாருங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள். ரைட், ஒரு சின்ன சைஸ் சூரியனை நமக்கு பக்கத்தில் படைச்சிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. நல்ல பெரிய சூரியன், நல்லா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியன், அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியில் கொஞ்சம் தண்ணியை வச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஏராளமாக வச்சுருக்கிறாரு தண்ணீரை. ஒரு 4 வகை மரத்தை மட்டும் படைச்சிருக்கலாம். ரைட், ஒரு கனிகள் ஒரு 10 விதமான கனிகள்னு கூட வைங்க, அப்படி படைச்சிருக்கலாம். ஆனால் எத்தனை வகை கனிகள் இருக்குது நம்ம உலகத்தில்? ரைட், ஒரு 10 வகை இல்லை 100 வகை மிருகங்களை கூட படைச்சிருக்கலாம். ஆனால் எத்தனை வகை மிருகங்கள் இருக்குது பூமியில்? ரைட், ஒரு 1000 வகை மீன்கள் அப்படி கூட படைச்சிருக்கலாம்.
ஆனால் எத்தனை வகை மீன்கள் ஆக்சுவலாக சமுத்திரத்தில் இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 வகை மரங்கள் அப்படி கூட படைச்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஜாஸ்தி இருக்குது இல்லையா? ரைட். அப்போ யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, கர்த்தர் ரொம்ப தாராளமானவர். அவர் வந்து பெருசாக யோசிக்கிறவர். எக்ஸாக்டாக இத்தினோண்டு அப்படின்னு கையில் தூக்கி கொடுக்குறவர் கிடையாது. எவ்வளோ வச்சு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடையிலலாம் போய் பொருட்கள் வாங்கினீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக 1 கிராமும் விட மாட்டாங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த எடைக்கு ஏற்றம் தான் கொடுப்பாங்க. ஒரு சில கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட கொடுப்பாங்க, இல்லை ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட எடுத்து கொடுத்துருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அளவு ஏசப்பா பாருங்கள், அவர் செய்த அற்புதம் முதல்ல பாருங்கள், அளவு அப்போ கொஞ்சம் பாருங்கள். தேவைக்கும் ரொம்ப அதிகமாக தான் செஞ்சார். அவர் சாப்பாடு கொடுத்தப்போ கூட நம்ம பார்க்குறோம், பின்னாடி பார்ப்போம் அதெல்லாம். ரைட். எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் திருப்தி அடைஞ்சு அதுக்கப்புறமும் இன்னும் நிறையா இருந்துச்சு. ஏசப்பா எப்பொழுதுமே அப்படி தான், ஏராளமாக தாராளமாக கொடுக்குற தேவன். இதுதான் இயேசு. புரியுதா? அளவுய இயேசு உங்களுடைய தேவைகளை எப்படி சந்திப்பார்? இத்தினூண்டு எக்ஸாக்டாக நூல் பிடிச்ச மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஏராளமாக தாராளமாக தேவைக்கு அதிகமாக தான் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? பாருங்கள், விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வர அறுவடையில் விதைக்கிறதுக்குன்னு ஒரு பகுதியை விதை நெல்லுன்னு எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு எடுத்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு வைப்பாங்க. எக்ஸாக்டாக தேவைக்கு வர மாதிரிலாம் அறுவடை வராது. அப்படி அறுவடை வந்தால் ரொம்ப கஷ்டம். ரைட். நல்ல அறுவடைன்னு பாருங்கள், விதைக்கு அடுத்த விதைப்புக்கு தேவையான விதை பூரா வந்திருக்கும், ப்ளஸ் அவங்க சாப்பாடு, ப்ளஸ்ஸு வியாபாரம் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வரணும். அப்போ தான் நல்ல அறுவடை. ரைட். கர்த்தர் எப்போதும் நல்ல அறுவடையை கொடுக்குற தேவன். பைபிளில் போட்டிருப்பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறாராம். அது மட்டும் இல்லை, அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் கர்த்தர் வந்து அவங்க கையில் பணத்தை கொடுக்குறாராம். பைபிள் எப்படியே போட்டிருக்குது. என்ன காமிக்குது? கர்த்தர் எப்போதும் நமக்கு தாராளமாக கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்டவர் தான். இங்கே நம்ம பார்க்குறோம், அள்ளி கொடுக்குறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்கள். இங்கே வந்து தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினார். கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த தண்ணீர் கற்சாடிகளில் தண்ணியை ஊற்றுங்கன்றார். நிரம்புற அளவுக்கு ஊற்று. ரைட். ஹல்லேலூயா. அப்போது தண்ணீர் நிரப்புங்கள் அப்படின்றார். ரைட். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ரைட். இதில் வந்து இந்த வேலைக்காரர்களையும் கொஞ்சம் பாராட்டணும் நம்ம. அவங்க வந்து பாருங்கள், ஏசப்பாவை பற்றி கேட்கல, நமக்கு தேவை திராட்சை ரசம். நீர் வந்து தண்ணீரை ஊற்ற சொல்கிறீர், அதுவும் கற்சாடியில் ஊற்ற சொல்கிறீர், அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு அவங்க வந்து இந்த இயற்கையாக ஒரு கனெக்ஷன் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து விளங்கணும், புரியணும். புரிஞ்சால் தான் ஒரு காரியத்தை செய்வாங்க. இது என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை, நான் எதுக்கு இதை செய்யணும் கேட்குறோம்ல. ரைட். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பும்போது இந்த மாதிரி சுய புத்தியை சார்ந்து இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ சொன்னதை அப்படியே செய்யணும். இவங்க அதே மாதிரி பர்ஃபெக்டாக செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு விளங்கலை. ரைட். திராட்சை ரசத்துடைய தேவைக்கும் கற்சாடியில் தண்ணீரை ஊற்றுறதுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ரைட். ஹல்லேலூயா. அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் இயேசு சொன்னதை அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. அடுத்து அவர் சொன்னதை பாருங்கள், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மோண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். ரைட். இது எப்படி இருக்குது? அவங்களுக்கு தெரியும் உள்ளே அவங்க என்ன ஊற்றுனாங்க அப்படின்னு. ரைட். ஊற்றுனது தண்ணி. அந்த தண்ணியை மொண்டு பந்தி விசாரிப்புக்கார இடத்துல கொண்டு போனால் என்ன அர்த்தம்? அதனால் என்ன பிரயோஜனம்? திட்டு வாங்குறது மட்டும்தான் நடக்கும் இல்லையா?
சும்மா தேவையே இல்லாமல் ஒரு ஜாடியில் தண்ணியை கொண்டு போய் இந்தாங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட காமிச்சா திட்டுவாரா இல்லையா? ரைட். இன்னும் தண்ணீர் வந்து திராட்சை ரசமாக மாறலை. எப்போ மாறுச்சு தெரியுமா? அவங்க தண்ணியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போகிறப்ப தான் மாறுச்சு. நீங்கள் இதை பைபிளில் இன்னொரு மற்ற இடங்களையும் பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து பாருங்கள், குஷ்டரோகியெல்லாம் இருக்கிறாங்க. குஷ்டரோகிகள்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், அவங்க வந்து கேட்குறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களை குணமாக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா அவங்கள்ட்ட சொல்கிறது, போய் ஆசாரியர்கிட்ட காமிங்க. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள்லாம் பாருங்கள், அவங்க தான் செக் பண்ணுவாங்க. ஒரு குஷ்டரோகிக்கு வந்து குஷ்டரோகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு அவங்க தான் செக் பண்ணுவாங்க. குஷ்டரோகம் இருந்தால் ஊருக்கு வெளியில் தங்க சொல்கிறது அவங்க தான். அதே மாதிரி அவங்க ஒரு ஆளுக்கு குஷ்டரோகம் சரியாயிருச்சா இல்லையான்றதை செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறதும் அவங்க தான். ரைட். அதனால தான் ஆசாரியன் குஷ்டரோகிகள் வந்து ஆசாரியர்கிட்ட போய் காமிக்கணும். காமிக்காமல் உள்ள சமுதாயத்துக்குள்ளே மறுபடியும் வர முடியாது. அப்போ ஏசப்பா வந்து அவங்கள வந்து முதல்ல குணமாக்கிட்டு அப்புறமா போய் காமிங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? போங்க, போய் ஆசாரியன்ட்ட காமிங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் பாருங்கள், ஏசப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னும் குணமாகலை. குணமாகாமல் போய் என்னை செக் பண்ணுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வாங்க? திட்ட தான் செய்வாங்க இல்லையா? ஆனால் ஏசு சொன்னாருன்றதுனால அவங்க கீழ்ப்படிஞ்சு ஆசாரியரை பார்க்குறது கிளம்பி போகிறாங்க. போகிற வழியிலே எல்லோரும் குணமாயிட்டாங்க. அளவு எங்கேயும் கர்த்தர் அப்படி தான் செய்கிறார். தண்ணியை கொண்டு போய் அவங்க காமின்றார். அவங்க அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் திராட்சை ரசமாக மாறிடுச்சு. இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சத்தம், அவருடைய வார்த்தை, ரைட், அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்கணும், சொன்னதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் சொன்னதை செஞ்சால் அற்புதம் நடக்கணும், விசுவாசிக்கணும். புரியுதா? விசுவாசித்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். யோசித்து பாருங்கள், கர்த்தர் வந்து எலியாவை பஞ்ச காலத்தில் ஒரு ஏழை விதவைட்டு அனுப்புகிறார். ரைட். பொதுவாக நீங்கள் பழைய ஏற்பாடு நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா விதவைகள் வந்து மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணுற ஆட்கள் கிடையாது. மற்றவங்க தான் விதவைகளுக்கு உதவி பண்ணணும். பைபிளெல்லாம் விதவைகளுக்கு உதவி பண்ணணும் சட்டமே இருக்குது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. ஆனால் இங்கே கர்த்தர் வந்து இந்த ஊழியக்காரனை ஏழை விதவை வீட்டுக்கு போவோம். அங்கே போனால் அந்த அம்மா ஒன்று ஆதரிப்பாங்க, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், எப்படி இருக்குது பாருங்க. அந்த அம்மா பணக்கார விதவை கூட கிடையாது, ஏழை விதவை. அந்த அம்மா வீட்டில் ஒன்றுமே இல்லை, கடைசி சாப்பாடை சாப்பிட்டு சாகிறது ரெடியாக இருக்குது அந்த அம்மா. கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். இது இயற்கையாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா விளங்குதா? ஏன் கர்த்தர் இப்படி பண்ணுறாருன்னு புரியாது. ரைட். ஆனால் கீழ்ப்படிஞ்சப்போ அற்புதம் நடந்துச்சு பாருங்க. அந்த பஞ்சகாலம் முழுவதும் எலியாவுக்கும் சாப்பாடு இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கும் சாப்பாடு இருந்துச்சு, அவங்க பையனுக்கும் சாப்பாடு இருந்துச்சு. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து கவனிங்க. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி. எதை மொண்ட வேலைக்காரர்? திராட்சை ரசத்தை மொண்ட வேலைக்காரர்னு சொல்ல, தண்ணீரை மொண்ட வேலைக்காரர். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு, அதாவது முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, இவங்க காசு கொடுத்து வாங்கின நல்ல திராட்சை ரசத்தை காட்டிலும் கர்த்தர் அற்புதம் செய்து கொடுத்த இந்த திராட்சை ரசம் மேலானதாயும் அதிக ருசியுள்ளதாயும் சிறந்ததாயும் இருந்தது. இங்கே கர்த்தருடைய இன்னொரு சுபாவத்தை பார்க்குறோம். கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு எப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறார்? நல்லதை கொடுக்கிறார், சிறந்ததை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
முடிய போகிற நேரம் தானே, ரைட், ஒரு லோ குவாலிட்டி திராட்சை ரசத்தை கொடுப்போம். அந்த ஆளே சொல்கிறாரு, அந்த ஆளுக்கு தொழிலே தான் பந்தி விசாரிப்புக்காரருக்கு. அவருக்கு தெரியும் எல்லா கல்யாணத்துலேயும் முதல்ல நல்லா திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, அப்புறம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியானதுக்கப்புறம் கடைசியில் இந்த லோ குவாலிட்டி அதை கொடுப்பாங்க. ரைட், கர்த்தருக்கு தெரியும் இதுதான் வழக்கம்னா. ரைட், ஆனாலும் கர்த்தர் அந்த லோ குவாலிட்டியை கொடுக்கல பாருங்க. என்ன கொடுக்குறாரு? சிறந்ததை கொடுக்குறாரு, நல்லதை கொடுக்குறாரு, அதிகமாக கொடுக்குறாரு, தேவைக்கு மிஞ்சி ஜாஸ்தி கொடுக்குறாரு. இதுதான் கர்த்தருடைய சுபாவம். நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இப்படி செய்வார். ரைட், நல்ல சிறந்ததை கொடுப்பார், நல்லதை கொடுப்பார், உங்கள் தேவைக்கும் அதிகமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த அற்புதங்களை பெற்று, இந்த அற்புதத்தை ஆண்டவராக இயேசு செய்ததை அந்த மக்கள் ருசி பார்த்தாங்க. வந்திருந்தவங்களுக்கு தெரியும், அங்கே அந்த குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், மரியாளுக்கு தெரியும், கூட வந்த சீஷர்களும் அதை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு பக்கம் அந்த மக்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இயேசுடைய இந்த மகிமையை, இந்த வல்லமையை, அவர் செய்த அந்த அற்புதத்தை மக்கள், அவருடைய சீஷர்கள் பார்த்தபோது இயேசு வல்லவர், இயேசுதான் மெசியா அப்படின்ற அந்த விசுவாசம் உண்டானது. ஏற்கனவே விசுவாசங்களுக்கு இன்னும் அந்த விசுவாசம் இன்னும் பலப்பட்டது. ஏன்னா அந்த மகிமையை பார்க்குறாங்க, அந்த அற்புதத்தை பார்க்குறாங்க, அவர் செஞ்சதை பார்க்குறாங்க. பார்த்ததுனால விசுவாசம் உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ரைட். அதனால் இன்றைக்கும் பாருங்கள், நம்ம இயேசுவை போதிக்கும்போது, இயேசுடைய வல்லமை அங்கே போதிக்கிற இடத்துல வெளிப்படும்போது மக்கள் அந்த இயேசுடைய அந்த வல்லமையை பார்த்து அவரை விசுவாசிப்பார்கள். இதை நம்ம செப்பரேட் பண்ணக்கூடாது. இயேசுவை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது இயேசுவை குறித்த சத்தியத்தை சொல்கிறோம், அது முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த சத்தியத்தோடு சேர்த்து அவருடைய வல்லமையும் நம்ம அவங்களுக்கு அறிவிக்கணும். அந்த வல்லமையும் மக்கள் ருசி பார்க்கணும். புரியுதா? ரெண்டும் நடக்கணும். அதுதான் இயேசுடைய ஃபார்மேட். இயேசு பயன்படுத்தின வழிமுறை அதுதான். ரைட், அவர் அப்படி செய்கிறார். அவர் ஊழியத்தில் சரி, ரைட், பிற்காலத்தில் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் சரி, இயேசு அந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுறார். அவருடைய சத்தியம் அறிவிக்கப்படுகிறது, அதோடு சேர்த்து அவருடைய வல்லமையும் அங்கே வெளிப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரைட், பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை நீர் அறிவீர். தகப்பனே, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த இடத்துல ஆலோசனை தேவையோ, எந்த இடத்துல அற்புதம் தேவையோ, அந்த இடத்துல உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டும். அவங்க என்ன செய்யணும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உம்முடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நீர் ஜீவிக்கிற தேவன், வல்லவர் என்பது அவங்களுக்கு வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பலமான அற்புதங்களை நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மாபெரும் அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய பலன் வெளிப்படட்டும். நீர் ஜீவிக்கிற தேவன் என்பது வெளிப்படட்டும். நீர் உதவி செய்கிற தேவன், நினைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் என்பது வெளிப்படட்டும். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்மை ஏற்றுக்கொள்ள உம்மை அறியாத இருக்கிற மக்களை தாப்பனை நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை அவங்க வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்துங்க. இயேசுவை குறித்த வெளிச்சத்தை கொடுங்க. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க. பிதாவே, உம்முடைய அந்த வெளிச்சம்
அவருடைய இருதயத்தை ஊடுருவட்டும். மறைக்க நினைக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் இப்போதே கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த மக்களுடைய ரட்சிப்புக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமலே போவதாக. கிறிஸ்துவை அறியாதவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தீங்கன்னா என்னோட கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. இயேசுவை உங்களுடைய இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இந்த ஜெபத்தை உங்கள் இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாக விசுவாசத்தோடு செய்யணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர், சர்வ வல்லவர் நீர், உன்னத தேவன் நீர். பிதாவே, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை நீர் என்னை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி, நான் அழிந்து போகாதபடி ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு உண்மையான மெசியா, தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இயேசுவுடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் போக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என்னுடைய தேவன், இயேசுவே என்னுடைய கர்த்தர், இயேசுவே என்னுடைய இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாக நான் மறுபடியும் பிறந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய குடும்பத்தானாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் என் வாழ்வை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஒரு நல்ல சபையில் சேரும்படி நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பைபிளை போதிக்கிற ஒரு சபையில் சேரும்படி நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலேருந்து ஏறெடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. ஒரு சிம்பிளாக 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதை கட்டாயமாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, டெய்லி பைபிள் படிக்கணும். பழைய ஏற்பாடையும் படிக்கணும், புதிய ஏற்பாடையும் படிக்கணும். பைபிள் படிக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது, ரைட்? 2வது, டெய்லி பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க, குடும்பத்தை குறித்து பேசுங்க, பிள்ளைகளை குறித்து பேசுங்க, கணவன் மனைவியை குறித்து பேசுங்க, உங்கள் தொழில், உங்கள் ஊழியம், உங்கள் வேலைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், ரைட், நோக்கங்கள், உங்களுடைய ஆம்பிஷன், ரைட், நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்கள், சாதிக்க வேண்டிய விஷயங்கள், சந்திக்கிற பிரச்சனைகள், மனபாரங்கள், கவலைகள், எல்லாத்த குறிச்சும் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். 3வது, கர்த்தாவே நான் வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்டு நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு சபையில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற கிறிஸ்துவர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாரம் முழுவதும் தேவ வார்த்தையை நம்ம காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கன்ற இந்த போதனையை பப்ளிஷ் பண்ணுறோம். தொடர்ந்து கேளுங்க, ரைட்? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பல ஃபார்மேட்டில், பல விதங்களில் தேவ வார்த்தையை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க, ரைட்? ஏதாவது நாங்கள் உடனே மெசேஜ் ரிலீஸ் பண்ணால் உடனே உங்களுக்கு அது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.